ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாகர்கோயில் கன்னியாகுமரி இந்த மாதிரி சைட்லாம் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் தான் முந்திரி கொத்து. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ரெண்டு மெயின் இன்க்ரீடியன்ட் இருக்குது. ஒன்று பச்சை பயிறு, இன்னொன்று திருகின தேங்காய். நம்ம ஒரு கப் பச்சை பயிறு எடுத்தோம்னா ஒரு கப் தேங்காய் துருவல் எடுக்கணும். ரெண்டுமே சமமாக எடுக்கணும், அப்போ தான் ஸ்வீட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பச்சை பயிரை ஒரு பேனில் போட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பச்சை பயிர் தான் எடுக்கணுமான்னு கேட்டால் கிடையாது, இதுக்கு நம்ம பாசி பருப்பு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பச்சை பயிர் எடுத்தால் இன்னுமே ஹெல்த்தி. ஸோ அதனால நான் பச்சை பயிர் எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நெருன்னு பவுடர் பண்ணணும். ஸோ இந்த ரவைக்கு முன்னாடி ஸ்டேஜ் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி நம்ம நெருன்னு நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு துண்டு சுக்கு, 4 ஏலக்காய் போட்டு இது கூடவே நம்ம வறுத்த பச்சை பயிரையும் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பச்சை பயிர் போட்டால் தான் நல்லா பவுடராகும், அதுக்காக போட்டிருக்கேன். ஸோ இதை ஜலிச்சுக்கலாம். நம்மக்கிட்ட ஏலக்காய் சுக்கு பொடி இருந்துச்சுன்னா அதையே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ எங்கிட்ட இல்லாததுனால இந்த மாதிரி நான் பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பேனில் நம்ம திருகி வச்சுருக்க தேங்காவையும் போட்டு நல்லா கோல்டன் கலர் வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிடணும். ஏன்னா அப்போ தான் வந்து தேங்காய் வந்து சீக்கிரம் கெட்டு போகாது. ஸோ அந்த ஸ்வீட் வந்து ஒரு 20 days கூட நம்ம தாராளமாக வீட்டில் வச்சு சாப்பிட்லாம். ஸோ ஒரு 50% ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது கூட வந்து நான் எள்ளு சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டில் எந்த எள்ளு இருக்கோ நம்ம சேர்த்துக்கலாம். கருப்பெள்ளு இருந்தால் கருப்பெள்ளு சேர்த்துக்கலாம், வெள்ளெள்ளு இருந்தால் வெள்ளெள்ளு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 ஸ்பூன் வெள்ளெள்ளு சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா எல்லாம் சேர்த்து நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வரணும் கோல்டன் கலரில். ஸோ அப்படின்னா தான் சீக்கிரம் ஸ்வீட் கெட்டு போகாது. இப்போது இன்னொரு பாத்திரத்தில் நம்ம பவுடரி பண்ணி வச்சுருந்த அந்த மாவு, அதுக்கப்புறம் சுக்கு, ஏலக்காய் பொடி, இப்போ நம்ம ஃப்ரை பண்ண தேங்காய் துருவல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு உப்பு போடணும்னு தேவையில்லை, ஏன்னா இப்போ நம்ம வெள்ளைப்பாகு எடுத்து ஊற்ற போகிறோம். ஸோ அதுலேயே உப்பு இருக்கும், அந்த உப்பே போதும் தான். 1 கப் பச்சை பயிருக்கு 1 கப் வெள்ளை எடுத்துக்கிறணும். நான் வந்து ஒரு 3/4 கப் எடுத்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் எனக்கு தகட்டும்னு தோணும். ஸோ அதனால நான் 3/4 கப் எடுத்துக்கிறேன், எனக்கு அது போதும். உங்களுக்கு 1 கப் வேணும்னா நீங்களும் 1 கப் எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிக்கலாம். இதுக்கு வந்து கம்பி பதம்லாம் அவசியம் கிடையாது, சும்மா வெள்ளம் மெல்ட் ஆனாலே போதும். இதை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு இப்போ நம்ம மாவு கூட கொஞ்சமாக சேர்த்து நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கலாம். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் சூடோட வெள்ளைப்பாகை ஊற்றணும், இல்லாட்டா வந்து வெள்ளைப்பாகு கெட்டி ஆயிரும். ஸோ மாவு கூட மிக்ஸ் ஆகாது. இதை வந்து குட்டி குட்டி பாலாக நம்ம உருட்டினதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் பச்சரிசி மாவு, 1/4 கப் மைதா மாவு, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணணும்னா, நம்ம இந்த குட்டி குட்டியாக பாலாக உருட்டி வச்சுருக்கோம்ல, அந்த பால் வந்து இந்த மாவு கூட டிப் பண்ணி எடுக்கும்போது இந்த மாவு வந்து அந்த பாலில் ஒட்டணும். ஸோ அந்த பதத்துக்கு வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கணும். ஸோ இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பாலை வந்து இந்த மாவில் டிப் பண்ணி எடுத்து ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு முந்திரி கொத்து ரெடி. என்ன முந்திரி கொத்தில் முந்திரியே இல்லை அப்படி தோணுதில்ல? எனக்கும் ஃபஸ்ட் டைம் அப்படி தான் இருந்தது. நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து அவங்க வந்து நாகர்கோயில்காரவங்க. எனக்கு இந்த ஸ்வீட்டை கொடுத்து இது எங்கள் ஊர் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட், சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்க பேக்கரி கூட வச்சுருக்காங்க போலக்க. ஸோ அவங்க வீட்லேயே வந்து இது ரெடி பண்ணுவாங்க போல். ஸோ எனக்கு கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டு பார்த்தேன். அவங்க வந்து கருப்பட்டியில் செஞ்சுருந்தாங்க, நான் வெள்ளத்தில் செஞ்சுருக்கேன். அவங்க கருப்பட்டியில் செஞ்சுருந்தாங்க, எனக்கு சாப்பிட சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு நல்லா இருந்தது. எப்பயுமே நான் சாப்பிடும்போதே என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். பட் எனக்கு தெரியல. ஸோ நான் அவங்ககிட்டே கேட்டேன், ஏன்னா முந்திரி கொத்துன்னு சொன்னாங்க, அதில் எனக்கு முந்திரி டேஸ்ட்டு தெரியல. ஸோ அதனால் எப்படி செய்கிறதுன்னு நான் கேட்டேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு. முந்திரி கொத்தே இல்லையே, ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி பாருங்க 3 போட்டிருக்கேன்ல, இந்த மாதிரி டிப் பண்ணி கொத்தாக வந்து டிப் பண்ணி போட்டு பொரிப்பாங்களாம். ஸோ அதனால தான் வந்து இதுக்கு முந்திரி கொத்து அப்படின்ற மாதிரி பேர் வந்துச்சான். ஸோ இந்த மாதிரி பொரிச்சு தான் சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாது. இதை நம்ம வந்து அந்த பாலாக உருட்டி வைக்கிறோம்ல, ஸோ அதே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால சீக்கிரம் கெட்டு போகாது. ஸோ குழந்தைங்களுக்குலாம் வந்து டெய்லி 2 உருண்டை கொடுத்தோம்னா ரொம்பவே ஹெல்த். ஏன்னா அதில் நம்ம சேர்த்துருக்கிறது பச்சை பயிறு, தேங்காய் துருவல், வெல்லம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.